மத்திய அரசு கட்டுப்பாட்டுல உள்ளவர்கள் யாரு வரல அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல 2 மெயினா இருக்குது. ஒண்ணு வந்து த இதுல திருவாரூர் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி, இன்னொன்னு வந்து நம்ம பஞ்சநாதன் சார் விசியாக இருக்கக்கூடிய காந்திகிராம் யுனிவர்சிட்டி. அவங்க 2 பேரும் போனதாக நான் பார்த்ததுல எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஐ மே பி ராங் ஆல்சோ. பட் இதுல என்ன முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, தமிழகத்துல வந்து 20 பல்கலைக்கழகங்கள் குறைந்தபட்சம் அரசினுடைய தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு. இதுல ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல மொத்தமே 8ல தான் வைஸ் சான்சலரே இருக்காங்க. நான் வந்து 7 நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா உள்ளதுல பார்த்தா கடந்த 1 மந்த்துக்குள்ளாரையே ஒரு 3-4 பேர் வந்து பீரியட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 12 பேர் 20 யூனிவர்சிட்டியில 12 யூனிவர்சிட்டியில இன்னைக்கு ஈஸியே இல்ல. பொறுப்பு இப்ப ரெஜிஸ்ட்ராரையாவது கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சா அதை வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது நிதர்சனமான உண்மை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய தொலைக்காட்சியில உள்ள டிபேட்ல ஒரு அன்பர் சொல்றாரு, பிசி எல்லாம் படிச்சவங்க அவங்களுக்கு தெரியும், போனா என்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு தெரியும் அப்படின்னு பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது நாம எல்லாரும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம்தான். இதுல போன அந்த ஆளுநர் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதாக சொல்றாங்கல்ல, அது எந்த யூனிவர்சிட்டியோடது, யாரு போனாங்க, அந்த 3 நபர்கள் எனக்கு தெரியும் பர்சனலா.